வணக்க மக்களே, நீங்கள் பார்க்கறதுக்கு தமிழ் கம்பெனி ஸ்டார்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் எதை பார்த்தா அப்படின்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி பார்த்த ஒரு வீடியோட பார்ட் 2 ஒரு வீடியோவாக தான் இது இருக்க போகுது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 எதை பார்த்தோம்னா, பால் வந்து சைவமா அசைவமா அப்படின்றத பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் அதை வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை மறக்காமல் போய்ட்டு செக் பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, முட்டை வந்து சைவமா அசைவமா அப்படின்றத பார்த்துட்டு அதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த சைவர்கள், அதாவது இந்த வெஜிடேரியன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 டைப்பாக பிரிச்சுருக்காங்க. அந்த 4 டைப் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய வகையான டிஷ்ஷஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எந்த வகையான டிஷ் வந்து பார்த்திங்கன்னா முட்டையில் சேர்த்து பிடிக்குன்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கும். அதுக்கு அடுத்தபடியாக முட்டை வந்து பார்த்திங்கன்னா சைவமாக அசைவமான்ட்டு பார்ப்போம். முட்டை வந்து பார்த்திங்கன்னா 2 டைப், அது வந்து பார்த்தீங்கன்னா சைவம் அசைவம்ட்டு 2 டைப்பாக அதிலே பிரிச்சுருக்காங்க. அது எப்படின்னா, நேச்சுரலாக ஒரு ஹெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காக்கோட ஹெல்ப் தேவை ஒரு நேச்சுரலாக ஒரு முட்டையை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக ப்ரொடியூஸ் பண்ண அந்த முட்டை வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜாகவும், நேச்சுரலாக ப்ரொடியூஸ் ஆகிற அந்த முட்டையை வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜாகவும் கன்சிடர் பண்ணுறாங்க. அது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகலாம் சொல்லிடலாம். ஸோ இந்த ஹெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா காக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா சேவலுடைய உதவி தேவை. அப்படி அந்த முட்டையை அது உருவாக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் ஒரு உயிர்க்கரு இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான்வெஜ் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்குறாங்க. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியலாக சேர்க்குற அந்த ஒரு முட்டை வந்து பார்த்திங்கன்னா எப்படி உருவாகுது அப்படின்னா, 6 மாதத்தில் ஒரு கோழி வளர்க்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 1.5 நாள் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டையை வந்து பார்த்திங்கன்னா போடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உயிர்க்கரு எதுவும் இருக்காது. ஸோ அதனால் இது வந்து வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணி பிரிக்கிறாங்க. ஸோ நாம் வாங்குகிற இந்த கடையில் வாங்குகிற முட்டை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் லாக் முட்டைன்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் முட்டை அப்படின்னு சொல்லி நிறையவே கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இந்த முட்டை, பால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைவம் அசைவன்றதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியன்ஸை 4 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஸோ அந்த 4 டைப்ஸை பற்றி இப்போ பார்ப்போம். லாக்டோ வெஜிடேரியன். லாக்டோ அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா பாலை தான் குறிக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பாலை எடுத்துக்கோங்க, முட்டையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிற மாமிசங்களை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறத தவிர்த்துருவாங்க. இவங்களை வந்து பார்த்திங்கன்னா லாக்டோ வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணி குறிப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது ஓவோ வெஜிடேரியன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா பாலும் மற்ற பிற மாமிசங்களும் எடுத்துக்க மாட்டாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓவோ வெஜிடேரியன் சொல்கிறது காரணம், இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா முட்டைகளை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்குவாங்க, தங்களோட உணவில் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்குவாங்க. இவங்களை வந்து பார்த்திங்கன்னா ஓவோ வெஜிடேரியன் சொல்லி கன்சிடர் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு அடுத்தபடி ஒன்று இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா லாக்டோ ஓவோ வெஜிடேரியன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா முட்டையும் சாப்பிடுவாங்க, பாலும் சாப்பிடுவாங்க, மற்ற விலங்குகளை கொன்று அது மூலமாக கிடைக்கிற மாமிசங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பிற மாமிசங்கள் எடுத்துக்காமல் முட்டையும் பாலையும் மட்டும் பார்த்தா எடுத்துப்பாங்க, தங்களோட உணவில் சேர்த்துக்குவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பிற மாமிசங்களை தவிர்த்து முட்டையும் பாலையும் வந்து பார்த்தீங்கன்னா தங்களோட உணவில் சேர்த்துக்குவாங்க. இவங்களை வந்து பார்த்திங்கன்னா லாக்டோ ஓவோ வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அதுக்கு அடுத்தபடியாக 4வது டைப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெமிலியரானது வேகன். இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த விதமான ஒரு பால் ஆகட்டும், முட்டையாகட்டும், பிற மாமிசங்களை எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. வெறும் காய்கறிகளையும் பருப்பு வகைகளையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்களோட உணவில் சேர்த்துக்கொண்டு அது மூலயமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூட்ரிஷன்ஸை கெயின் பண்ணுறவங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேகன் சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க. ஸோ இந்த 4 டைப்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதோட அடுத்த வீடியோவை நம்ம சேனலுக்கு எதை பற்றி போடலான்றது உங்களோட ஐடியா எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ராமர் பாலம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக பொய்யா அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைட் த்ரூ ஒன்று போடலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அதை பண்ணலாமா வேணாமான்றதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இந்த சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி டிசைட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேலே ஐபாரில் ஒரு போல் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த போல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த வீடியோவாக ராமர் பாலம் வீடியோ வந்து பார்த்தா போடலாம் இல்லை வேணாமா அப்படின்ட்டு இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா போடலாம்ன்றது வந்து பார்த்தா அதிகபட்சம் பர்சன்டேஜ் வந்துச்சு அப்படின்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்த்தா போடலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் கூட அதையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிடலாம், விட்டுடலாம். ஸோ இவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிச்சிங்க. அடுத்த ஒரு ஆசமான வீடியோவில் உங்களை பார்த்து காத்துட்ருக்கேன். டில் தேங்க் யூ டு ஆல் எக்ஸல்சியர்.